ஒரு 400 முறை 500 முறையாவது படம் பார்த்துருப்பேன் ஃபஸ்ட்லேருந்து. அன்னைக்கு ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கக்குள்ள அவங்க ஒரு சீனும் கூஸ்பம்ப் ஆகி கத்தக்குள்ள நான் வந்து வச்சகன் வாங்காமல் ஃபுல்லாகவே பிக்சர் அப்படியே உட்காந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 1 வீக் வச்சு தான் நான் எங்கள் வீட்டில் படம் பார்க்க போனாங்க. எங்கள் அப்பா பார்த்துட்டு என்னையும் உன்னையும் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணார். எனக்கு கடைசி டைமில் நான் வந்து கண் கலங்கிட்டேன், ரொம்ப எமோஷனாக அவர் ஃபீல் பண்ணிட்டு என்கிட்ட ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தார் என்கிட்ட. அப்போ எப்படி வந்து மாரி சார் வந்து உங்களை சூஸ் பண்ணார்? சக்தி திருவி தான் எனக்கு எடிட்டரா வேணுங்கிறத எப்போ டிசைட் பண்ணார்? மாமன்னன் ஒர்க் பண்ணப்போ அவர் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி கொஞ்சம் எனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலாக வடிவேல் சார் அழுவர் அந்த இடம் வந்து போச்சு. இந்த படத்துக்கு நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இது உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன் சக்தின்னு சொல்லி அதாவது வந்து ஹோம்ஒர்க் கொடுத்தாரா? ரெஃபரன்ஸஸாக இப்போ ப்ரோ கபடியோ அப்புறம் வந்து ஊரில் இந்த விளையாடுற மேட்சஸோட வீடியோஸ் இருக்குல்ல, அதை வந்து வாட்ச் பண்ண சொன்னார். ஷார்ட்ஸாக அதில் நம்ம பெருசாக பார்க்க முடியாது, விஷுவல்ஸ் இருக்கும், ஒரே சிங்கிள் ஷார்ட்டாக இருக்கும். அதில் நம்ம அவங்க எப்படி இன்டென்ஸாக ப்ளே பண்ணுறாங்கன்றதை வந்து நம்ம வந்து பார்த்து கற்றுக்க முடியும். அந்தமாரி விஷயங்கள்லாம் நிறையா ஹோம்ஒர்க் கொடுத்தாரு. படத்தில் உங்களுக்கு வந்து இந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கும்ல, இந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப மனசை தொட்டுச்சு, எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த பஸ் ஃபைட் வந்து ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலாக. ஏன்னா ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். டக்குன்னு ஒரு மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த ஒரு சின்ன ஒரு இந்த ஆடோட விஷயத்துல அந்த மாதிரி விஷயம் தானே அது. அவ்வளோ பெரிய நடந்து அதுலேருந்து தானே பில்ட் ஆகும் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வர கலவரங்கள் எல்லாமே எதை நோக்கியே போயிட்டு இருக்கோம்ல. அதனால அந்த சீன் எனக்கு ரொம்ப இன்டென்ஸாகவும் ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்க அப்படியே அனுபவமாக அப்படியே கண்ணை மூடிட்டு இருப்பாங்க, அது பபிள்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கோம். அந்த இடத்துல எப்படி மாண்டேஜஸை இன்க்ளூட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்கலாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் நானும் பிளான் பண்ணி அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணது தான் அந்த அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். வணக்கம் பைசன் எடிட்டர் திரு சக்தி அவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ பைசன் ரிலீஸ் ஆகி வந்து ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. படம் ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. இந்த வாரம் வீக்கெண்ட் கூட பார்த்தீங்கன்னா வந்து எல்லா தேட்டருமே ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு எடிட்டராக எங்கேருந்து இந்த ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. நான் வந்து ஆக்சுவலாக ஊரில் தான் காலேஜ் பண்ணேன். இப்போது விஸ்காம் வந்து நான் வந்து எங்கள் ஊரில் மயிலாடுதுறையில் ஏவிசி காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ், அந்த காலேஜில் தான் நான் வந்து விஸ்காம் பண்ணேன். அங்கே பண்ணக்குள்ளே எங்களுக்கு வந்து அவ்வளோ கரெக்டான ஒரு ஃபெசிலிட்டி இருக்குமா அப்படின்லாம் தெரியல. பட் ஆனால் வந்து லேர்ன் பண்ணிக்கிற லெவலுக்கு வந்து எங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. பட் நான் வந்து லோயலாவில் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். பயங்கரமாக அந்த டைமில் லோயலாவில் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இன்ஜினியரிங் ட்ராப் அவுட் இன்ஜினியரிங் பண்ணேன், ட்ரிபிள் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி ட்ராப் அவுட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் விஸ்காம் ஜாயின் பண்ணேன். அந்த டைமில் அதில் கொஞ்சம் காசு போனதுனால டக்குன்னு வந்து என்னால் வந்து லோயலாக அந்த மாதிரிலாம் போக முடியல. ஸோ அதனால் ஏவிசியில் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது, அந்த மாதிரி கொஞ்சம் ஜேர்னி இருந்துச்சு. அதில் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சது. பெருசாக எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எங்கள்கிட்ட இருக்காது. பெருசாக நார்மலாக ஒரு டிஎஸ்எல்ஆர், ரொம்ப பேசிக்கான ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா அந்த மாதிரி, அப்புறம் ரொம்ப பேசிக்கான எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸு, எடிட்டிங் பிசியே சரி ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஒன்று டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா ரொம்ப நார்மலான ஒரு லேப்டாப்ஸில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி யூடியூப் பார்த்து மோஸ்ட்லி யூடியூப் தான் லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சது. அதுலேருந்து அதுக்கப்புறம் இங்கே சென்னை வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். இப்போது நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது வந்து பிளாக் ஷிப்பில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, பிளாக் ஷிப்பில் ஜாயின் பண்ணி அங்கே டிசைனராக ஒர்க் பண்ணேன். ஃபஸ்ட்டு எடிட்டராக போனேன். அந்த டைமில் டிசைனர் மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. இது எந்த வருஷம் இந்த பீரியட்? 2020. ஓகே, 2020 அங்கே போயிட்டு பிளாக் ஷிப்பில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு அங்கே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த டைமில் அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து சீனியர்ஸாக இருந்தாங்க, அங்கே டீம் லீடராக இருந்தாங்க, டிசைனிங்க்கு டீம் லீடராக இருந்தாங்க. அதனால் அவங்கள்ட்ட கேட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அந்த ஆவிட் லேர்ன் பண்ணி ஆவிட் முன்னாடிலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் பெருசாக யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப ஹார்டான சாஃப்ட்வேர், அதனால் கொஞ்சம் யூஸ் பண்ண முடியாது. அவங்கள்ட்ட கேட்டு அதை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சண்டேஸில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணி லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சது. லேர்ன் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து என்னை வந்து கொஞ்சம் அப்படியே அந்த டைமில் மூவ் ஆகிட்டு அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் மூவ் ஆகக்குள்ளே நான் எடிட்டராக மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாரையாவது அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த டைமில் வெளியில் வந்து அதுக்கப்புறம் செல்வனாண்ட ஜாயின் பண்ணது தான் அந்த மாதிரி. ஓகே, ஐ மீன் செல்வா ஆர்கே எடிட்டர். ஸோ நம்ம மாரிசுலஜர் படத்தோட வந்து பரியரும் பெருமாள், அதுக்கு முன்னாடி 3 படமுமே அவர் கூட தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கூட நீங்கள் அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஸோ அது மூலியமாக தான் நீங்கள் இப்போ இந்த எடிட்டராக வந்திருக்கீங்களா இந்த படத்துக்கு, பைசன் படத்துக்கு? ஆமாம். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இன்ஜினியரிங் வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன், ட்ராப் அவுட் பண்ணிட்டு 12th முடிச்சுட்டு நீங்கள் என்ன ஆக ஆசைப்பட்டீங்க? விஸ்காம் ஜாயின் பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்டேன்.
இந்த ஃபேமிலி சைடில் கொஞ்சம் அப்பா கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணி விட்டாங்க. அவர் மைண்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விட்டு அவர் கொஞ்சம் பயந்துட்டார். ஓகே. ஃபேமிலியில் உள்ளவங்களாம் அந்த பெரியப்பா பசங்க அந்த மாரி கொஞ்சம் உள்ளவங்களாம் வந்து குழப்பி விட்டுட்டாங்க. ஓகே. விஸ்காம் படித்தா பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது, அதில் வீணாக போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்து அப்பாவை பயமுறுத்தி விட்டதுனால எல்லோரும் பண்ணுற மாதிரி இன்ஜினியரிங் போய் ஜாயின் பண்ணி ஒரு ஃபஸ்ட் செமஸ்டர் மட்டும் தான் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணிட்டு மேத்ஸ் அட்டன் பண்ணேன். இது ஆகவே ஆகாது, எங்கள் அப்பா வந்து உடனே சொல்லிட்டேன். அட்டன் பண்ணிட்டு இந்த மாதிரி சொன்ன உடனே அவர் உடனே நிறுத்திடு அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் சடனாகவே நிறுத்திட்டு ஒரு 6 months வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் விஸ்காம் ஜாயின் பண்ணேன். பட் சொன்னவங்கலாம் இப்போ ரொம்ப பெருமைப்படுவாங்க இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. இந்த டைம் கண்டிப்பாக. கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து ஒரு எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் வந்து நீங்கள் இவ்வளோ முயற்சி பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டில் வந்து ஒரு எடிட்டராக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க, சரி நம்ம அன்றைக்கி இப்படி சொல்லிட்டோமே பாரு, இந்த பையன் எப்படி வந்துட்டான் பண்ணுவாங்க. அப்பாவுக்கு முதற்கொண்டு பெருமைப்படுவாங்களே? பெருமைப்பட்டாங்க. எல்லாருமே கால் பண்ணி ரொம்ப பேசல விருப்பப்படல, பட் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கால் பண்ணி ரொம்ப நேரம் பேசிட்டு அவங்க மற்றவங்கள்ட்ட சொல்லி பெருமைப்படுறதுக்கும் வாய்ப்பாக இருந்தது. சூப்பர் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் ப்ரோ. இப்போ வந்து நீங்கள் பைசன் வந்து ஃபஸ்ட் ஷோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஆமாம். ஆடியன்ஸ் கூட எல்லாருமே பார்க்கும்போது வந்து எல்லாருமே மாரி சார் வந்திருந்தாங்க, துருவிக்ரம் சார் வந்திருந்தாங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்போ ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? அந்த டைம் வந்து நம்ம எடிட் பண்ண படம் ஸ்க்ரீனில் வந்திருக்குடா அப்படின்னு மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு கூஸ்பம் மூவ்மெண்ட் இருந்திருக்குல்ல. ஸோ அது எப்படி இருந்துச்சு அந்த ஃபஸ்ட் ஷோ உங்களுக்கு? எனக்கு நான் எப்படியும் வந்து படமாக பார்த்த வரைக்கும் எப்படி சொல்ல போனாக்கா ஒரு 400 முறை 500 முறையாவது படம் பார்த்துருப்பேன் ஃபஸ்ட்லேருந்து. எனக்கு போக போக கொஞ்சம் வந்து என்னால் ஜட்ஜ் பண்ணவே முடியாதுல்ல. நான் எத்தனை தடவை பார்த்துட்டதுனால எனக்கு ஒரே இதை தான் திரும்ப பார்த்துட்ருக்கேன். ஆடியன்ஸோடு சேர்ந்து உட்காந்து பார்க்கக்குள்ள எனக்கு அவங்க ஒரு சீனுக்கும் என்ஜாய் பண்ணி கத்தக்குள்ளேயும் ஓகே இந்த சீன்லாம் இப்படி கத்துவாங்கன்னு எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு ஃப்ளோவை பார்க்கக்குள்ளே தெரியும். இந்த இடத்துல வந்து அவங்களோட என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தெரியும். போக போக எனக்கு அந்த ஃப்ளோ வந்து அப்படியே டவுன் ஆகிடும்ல கொஞ்சம் கொஞ்சமாக. எனக்கு எந்த இடத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆடியன்ஸோடு உட்காந்து பார்க்கக்குள்ள அவங்க ஒரு சீனும் கூஸ்பம் பாய் கத்தக்குள்ள நான் வந்து வச்சகன் வாங்காமல் ஃபுல்லாகவே பிக்சர் அப்படியே உட்காந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு பயங்கர எக்ஸைட்டாக இருந்துச்சு. சூப்பர். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. நம்ம எல்லாருமே ஃபஸ்ட் ஆஃப் முடிச்சுட்டு வந்து பேசக்குள்ளேயும் சரி எல்லாருமே பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஃபுல் படம் முடிச்சுட்டு வந்து பேசக்குள்ளேயும் எல்லாருமே ரொம்ப இதுவாக நிறைய பேர் வந்து விஷ் பண்ணிட்டு போனாங்க. எல்லாருமே எனக்கு தெரியாதவங்கலாம் வந்து நிறைய பேர் விஷ் பண்ணிட்டு போனாங்க. ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் சரி அந்த மாதிரி நிறைய பேர் வந்து விஷ் பண்ணிட்டு போனாங்க படம் பார்த்துட்டு உடனே. எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. ஓகே. இப்போ வந்து மாரி சார், எடிட்டர் சக்தி திரு, இவங்களோட கொலாபரேஷன் வந்து எப்படி நடந்துச்சு? ஏன்னா வந்து அதுக்கு முந்தைய படங்கள் வந்து செல்வா ஆர்கே தான் எடிட்டராக இருந்தார். அவரோட அசிஸ்டன்ட் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு சொன்னீங்க. எப்படி வந்து மாரி சார் வந்து உங்களை சூஸ் பண்ணார்? சக்தி திரு தான் எனக்கு எடிட்டராக வேணுங்கிறத எப்போ டிசைட் பண்ணார்? நான் வந்து செல்வாக்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ள அவர் அந்த டைமில் என்ன பண்ணிட்டாரு, மாமன்னன் வந்து நெக்ஸ்ட் டே ஷூட்டு. ஓகே. சடனாக நான் ஆஃபீஸில் சும்மா ஜென்ரலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவர் சடனாக வந்து நீ டக்குன்னு கிளம்புற மாதிரி இருக்கும், சேலம் கிளம்புற மாதிரி இருக்கும், நீ உடனே கிளம்பிடு, நீ போயிட்டு அதை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக சொல்லிட்டாருங்களே. எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் எப்படி போயிட்டு அதை ஹேண்டில் பண்ண போகிறேன்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு பதட்டம் தான். மாரி சார்ன்றக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு பதட்டம் இருந்துச்சு. எப்படின்னா எப்படி ஹேண்டில் பண்ணி ஒரு பெரிய டேரக்டரை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு மாதிரி ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்தாலும் பண்ணிடுவேன்ற ஒரு தைரியம் இருந்துச்சு. போயிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ஒரு 25 டேஸ் வந்து சேலமில் ஷூட் போச்சு. அந்த ஒரு மாமன்னனோட அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் இருக்கும், அந்த பிளாக் அண்ட் ஒயிட் போர்ஷன், வடிவேல் சார் அழுவது அந்த இடம் வந்து போச்சு. அப்போது வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கக்குள்ள டேரக்டர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து என் கூட இன்ட்ராக்ட் ஆகாது கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எடிட்டில் ஆமாம், நாங்கள் ஹோட்டல் ரூமில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ள ஃபஸ்ட் டைம் நான் பேசுகிறேன் அவர்கிட்ட. பேசக்குள்ள நான் வந்து எனக்கு டக்குன்னு அவர்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றது வந்து எனக்கு சரியாக இது பண்ணிக்க முடியல. பெரிய டேரக்டரு ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருந்துச்சு. ஸோ அதனால் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படியே ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு, நார்மலாக போக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நல்லாவே அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்படியே ஃபஸ்ட் ஷெடியூல் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு செகண்ட் ஷெடியூல் அந்த மாதிரி போயிட்டே இருக்கக்குள்ள நார்மலாகிடுச்சு. அவர் கூட வந்து ஒரு ரேப்போ நல்ல ஒரு பில்ட் ஆகிடுச்சு. அது கண்டினியூ ஆச்சு. ரொம்ப நாள் அப்படியே போயிட்டு இருந்தது. நம்ம ஃபுல் பொட்டன்ஷியல் போட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி நல்லா ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம். ஓகே. அப்புறம் கரெக்டாக இந்த ரிலீஸுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவரோட டைரக்டராக வந்து கேட்டார் என்கிட்ட, ஆக்சுவலாக இந்த மாதிரி நீ பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டார். இது வந்து மாமன்னன் படம். மாமன்னன் அப்போ ஓகே. மாமன்னன் அப்போது இந்தமாரி நீ
பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொன்னேன். நீ பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே நான் வந்து ஓகே சார் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசி அதுக்கப்புறம் வந்தது தான் பைசன். ஆக்சுவலாக பைசன் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன பிறகு அவராகவே இது பண்ணது தான், அவராக சூஸ் பண்ணது. அதில் நம்ம மாமன்னன் ஒர்க் பண்ணப்போ அவர் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி கொஞ்சம் எனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலாக. சூப்பர். அப்போ வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு வந்து ஒரு படம் வாய்ப்பு வந்துருச்சு, நீங்க தான் எடிட்டர்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு டைம் வந்து ஒரு மாதிரி இருக்கும்ல, லைட்டா ஒரு எமோஷன் இருக்கும்ல, சந்தோஷமாவும் இருக்கும், ஒரு மாதிரி லைட்டா ஆனந்த கண்ணீரும் கலந்து வரும். அது எப்படி ஃபீல் பண்ணீங்க? எனக்கு நீங்க அந்த விஷயம் வந்து முதல்ல நீங்க யார்கிட்ட ஷேர் பண்ணீங்க சக்தி? செல்வான்கிட்ட தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து அவர்கிட்ட இதுமாரி கேட்குறாரு அப்படின்ற மாதிரி நான் அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணேன். செல்வான்கிட்ட சொன்னோடனே அதுக்கப்புறம் டைரக்டரும் கால் பண்ணி பேசினேன் செல்வான்கிட்ட, இந்தமாரி நான் வச்சு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லக்குள்ள செல்வானை வந்து அவர் எதுவுமே இது பண்ணல. அவர் டேரெக்டாகவே வந்து நீ கண்டிப்பாக பண்ணு மேலே ஒரு பயங்கர நம்பிக்கை வச்சுருக்காரு, நீ கண்டிப்பாக பண்ணணும், அதை பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக அவரோட கைடன்ஸில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். செல்வானோட கைடன்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்பப்போ அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி கொஞ்சம் கேட்டுப்பேன். முக்கியமான சில விஷயங்கள் கைடன்ஸ் பயங்கரமாக இருக்கும் அவரோடது எனக்கு. ஓகே. இப்போ வந்து நம்ம படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அறிமதன் சார், அதாவது பிடி சாரா ரோல் வருவார்ல, அவர் தான் வந்து கிட்டாங்கிட்ட வந்து இவன் வந்து நல்லா கபடி ஆடுவார், இந்த பையனை மட்டும் கொஞ்சம் வழிகாட்டி வளர்த்து விட்டோம்னா பையன் எங்கேயோ போயிடுவான் அப்படின்னு மாதிரி படத்தில் காமிச்சிருப்பாங்க. அது மாதிரி ரியல் லைஃப்பில் வந்து ஹூ ஐடென்டிஃபை யூ, உங்களை யார் கண்டுபிடிச்சா? கண்டிப்பாக சக்திக்குள்ளே வந்து இந்த எடிட்டர் திறமை இருக்குது, அவரை கொஞ்சம் மோல்ட் பண்ணி கொஞ்சம் வந்து நல்லா வழிகாட்டினா வந்து பையன் எங்கேயோ போயிடுவான் அப்படின்னு மாதிரி ஏதாவது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்களே, அந்த பர்சன் யார்? கார்த்திக் ராமதுரைன்னு சொல்லிட்டு ஆங்கர் ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிளாக் ஷிப்பில் இருந்தார். அப்புறம் தெரியும் உங்களுக்கு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பேன். அவர் தான் என்ன அவர்கிட்ட தான் நான் வந்து மோஸ்ட்லி சொல்லிகிட்டு இருப்பேன். இந்த பிளாக் ஷிப் டைமில் வந்து எனக்கு ஏதாவது சான்ஸ் வெளில இருந்தால் சொல்லுங்கண்ணா, இந்தமாரி நான் பண்ணுறேன், நான் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிட்டு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்குள்ள அவர் எதுவுமே அவர் எக்ஸ்டேட் பண்ணவே இல்லை. அவர் மோஸ்ட்லி ஏதாவது கொஞ்சம் பார்ப்பாங்க அந்தமாரிலாம் எதுவுமே சொல்லலை. நான் கண்டிப்பாக சொல்கிறேன்டான்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நாள்லேயே அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு எடிட்டர்கிட்ட போயிட்டு கேட்டேன். அந்த டைமில் வந்து என்னால் ஜாயின் பண்ண முடியல. அதுக்கப்புறம் செல்வான்கிட்ட போய் ஜாயின் பண்ணக்குள்ளே டக்குன்னு ஒரு நாள் தான் நான் போயிட்டு அவர்கிட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணி பேசினேன். ஒர்க் பண்ணிவிட்டு சீன்ஸ் ரெஃபரன்ஸாக கட் பண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் நீ கண்டினியூ பண்ணு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்குள்ள அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போனது தான். அவர் தான் கார்த்திக் ராமதுரை தான் என்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணது. சூப்பர். ஓகே ப்ரோ, அவரால் தான் நான் நினைக்கிறேன். ஃபேன்டாஸ்டிக். இப்போ வந்து படத்தில் வந்து நம்ம பைசனோட படம் டோட்டல் அவுட்புட் டூரேஷன் வந்து 2 மணி நேரம் 48 நிமிஷம். உங்களுக்கு டேபிளில் வரும்போது அது எவ்வளோ நேரம் இருந்துச்சு? ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமா? டேபிளில் வரும்போது ஒரு டூரேஷன் வந்து ஃபைனலாக ஃபஸ்ட்டு டிராஃப்ட்னு சொல்லக்குள்ள 3:15 இருந்திருக்கும். 3:15 தான். 3 hours 15 minutes தான். அதுக்கு மேலே கிடையாது. ஓகே, அதுக்கு மேலே போகாது. அதுவும் இல்லாமல் டைரக்டர் வந்து அவ்வளோ லென்த்தாகவும் எடுக்க மாட்டார். அவர் என்ன தோணுதோ அதை மட்டும் கரெக்டாக எடுத்துருவார். 3 hours 15 minutesக்குள்ளே ட்ரிம் பண்ணுறதும் கரெக்டான ஒரு லெவலில் தான் இருக்கும். டப் ட்ரிம் வரக்குள்ளேயும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஏதாவது சீன்ஸும் பெருசாக போகாது. அவர் என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டாக எடுத்துருவார். எக்ஸ்ட்ராஸ்னாக்கா மாண்டாஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ராஸ் இருக்கும். ஓகே, 3 hours 15 minutes தான் இருந்துச்சு. அதுலேருந்து ட்ரிம் பண்ணி வந்தது தான் 248. மாரி சார் வந்து இப்போ படத்தில் வந்து ஒரு படம் பண்ணுறோன்னா வந்து அதுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து நிறைய ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. இப்போ துருவுக்கு கொடுத்துருப்பாங்க, நிவாஸ்கே பிரச்சனை கொடுத்துருப்பாங்க. துருவோட இதோட எஃபர்ட் நம்ம பார்த்துருப்போம் கண்டிப்பாக. அந்த படத்துக்காக வந்து அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் அவங்களோட வாழ்வியல், அவங்க கலாச்சாரம், ஈவன் வந்து துணி அந்த கைலி கட்டுறது கூட மாரி சார் சொல்லி கொடுத்துருவாங்க. இப்படி தான் கட்டணும், இப்படி தான் கபடி விளையாடணும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு தான் ஹோம்ஒர்க் கொடுத்தாரா? நீங்கள் என்ன தான் வந்து ஒரு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த படத்துக்கு நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இது உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன் சக்தின்னு சொல்லி ஏதாவது வந்து ஹோம்ஒர்க் கொடுத்தாரா? ஓகே, சீன்ஸாக ஒர்க் பண்ணிட முடியும். நம்ம வந்து ஆக்சுவலாக சீன்ஸாக நம்ம நிறையா ஒர்க் பண்ணியிருப்போம். சாங்ஸாகவும் மாண்டேஜஸாகவும் ஒர்க் பண்ணியிருப்போம். அதில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நாலேஜஸ் இருக்கும். கபடி மேட்சஸாக வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோவா விளையாடி இருக்க மாட்டோம். நான் வந்து ஓரளவு தெரியும். பேசிக்காக வந்து கபடி விளையாடிருக்கேன். ஸ்கூல் டைமில் அந்த மாதிரி விளையாடிருக்கேன்றதுனால பேசிக்காக தெரியும். மற்றபடி அவங்களோட இன்டென்ஸான ஒரு ப்ளே வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருக்கவே முடியாது. நம்ம அவ்வளோதான் நம்ம விளையாடிருக்கவும் மாட்டோம். கண்டிப்பாக நம்ம பேசிக்காக ஆடிருப்போம்ல, அவ்வளோதான். அந்த டைமில் வந்து நான் வந்து என்ன சொன்னார்னா, ரெஃபரன்ஸஸாக இப்போ ப்ரோ கபடியோ அப்புறம் வந்து ஊரில் இந்த விளையாடுற மேட்சஸோட வீடியோஸ் இருக்குல்ல, அதை வந்து வாட்ச் பண்ண சொன்னார். அதில் என்ன மாதிரி ஷார்ட்ஸாக அதில் நம்ம பெருசாக பார்க்க முடியாது. வெறும் விஷுவல்ஸ் இருக்கும், ஒரே சிங்கிள் ஷார்ட்டாக இருக்கும். அதில் நம்ம அவங்க எப்படி இன்டென்ஸாக ப்ளே பண்ணுறாங்கன்றதை வந்து நம்ம வந்து பார்த்து கற்றுக்க முடியும். எந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான டேக்கிள்ஸ் அண்ட் ரைட்ஸ்லாம் எவ்வளோ இதுவாக பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்த்து கற்றுக்க முடியும். அந்தமாரி விஷயங்கள்லாம் நிறையா ஹோம்ஒர்க் கொடுத்தாரு. ஹோம்ஒர்க் மீன்ஸ்
ரெஃபரன்சஸாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி விஷயம்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ படத்துல உங்களுக்கு வந்து இந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கும்ல, ஒரு ஃபுல் படம் எனக்கு இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா ஏதாவது ஒரு 2-3 சீன், அதாவது 2 சீன் இருந்தா போதும், குறிப்பிட்டு ஏதாவது சொல்ல போனா 2-3 சீன், நிறைய சீன் சொல்லுது, நிறைய சீன் நீங்க சொல்லலாம். சீன்ஸாக இருக்கு. உங்களுக்கு பிடிச்சது எனக்கு இந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப மனசை தொட்டுச்சு, எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சு அப்படிங்கிறதா சீன்ஸ்? இன்டென்ஸான சீன் சொல்ல போனாக்கா ஃபர்ஸ்ட் அந்த பஸ் ஃபைட் வந்து ரொம்ப பிடிச்ச சீன் ஆக்சுவலாக. ஏன்னா ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். டக்குன்னு ஒரு மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த ஒரு சின்ன ஒரு இந்த ஆடோட அந்த மாதிரி விஷயம் தானே அது. அவ்வளோ பெரிய நடந்து அதுலேருந்து தானே பில்ட் ஆகும் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வர கலவரங்கள் எல்லாமே எதை நோக்கியே போயிட்டு இருக்கும்ல. அதனால் அந்த சீன் எனக்கு ரொம்ப இன்டென்ஸாகவும் ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் இன்டர்வல் ஃபைட் சீனு, அதுக்கு முன்னாடி அந்த ஹீரோயின் இவங்க அனுப்மாவோட அப்புறம் வந்து இவங்க 2 பேரோட அந்த லவ் ஸ்டோரி, இந்த ஃப்ளாஷ்பேக் வந்து அந்த அந்த இதில் என்னது சில்வேட்டில் நின்றுக்கிட்டு பின்னாடி வந்து அந்த இதெல்லாம் பஞ்சு மாதிரிலாம் ஒன்று பறந்துட்டு இருக்கும், அந்த மாதிரி ஷாட்டு. அந்த இதில் வந்து கொஞ்சம் அதை பற்றி நான் உங்ககிட்ட கேட்கலாம். அந்த விஷுவல்ஸ் வந்து நல்லா இருக்கும். எனிவே சினிமாட்டோகிராஃபர் வந்து அதை எடுத்திருப்பாங்க, அந்த லொக்கேஷனுமே அந்த வயல்வெளி நல்லா இருக்கும், அது பபிள்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கும் இல்லையா. ஆனால் அதை செதுக்குனது கடைசியில் பார்த்தா நீங்களே தான் இருப்பீங்க, ஒரு விஷுவல் ட்ரீட் எங்களுக்கு கொடுத்தது நீங்கள் தான் இருப்பீங்க. அது எப்படி நீங்கள் பண்ணீங்க, அதை எப்படி கொண்டு வந்தீங்க? அந்த மாதிரி அந்த பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்க அப்படியே அனுபவமாக அப்படியே கண்ணை மூடிட்டு இருப்பாங்க, அது பபிள்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கும். அது மேக்கிங்கில் அவங்க பண்ணியிருக்கலாம். அது டேபிளில் வந்து நீங்கள் எப்படி எதை மாற்றி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் மேற்கொண்டு அதை மாற்றினீங்க? டேபிளில் வந்து ஆக்சுவலாக அது வந்து வெறும் சிங்கிள் சீனாக மட்டும் இருந்துச்சு. அவங்க வந்து அனுப்மாவும் ரஜிஷாவும் அந்த ஆற்று ஓரத்தில் நின்று பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, பேசக்குள்ளே வந்து உனக்கு எப்படி இப்போலாம் வந்துச்சு அந்த மாதிரி சொல்லிட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்து இருக்குது அப்படின்ற மாதிரி அவனுக்கும் இருக்குது சின்ன வயசுலேருந்து. சீனா மட்டும் இருந்துச்சு. அந்த இடத்துல எப்படி மாண்டேஜஸை இன்க்ளூட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்கலாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் நானும் பிளான் பண்ணி அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணது தான் அந்த மாண்டேஜஸ். அது அந்த டைம்லேயே வந்து அவன் வீட்டில் அந்த சண்டை முடிஞ்சு ஓடிக்கிட்டே இருப்பார், துருவ ஓடிட்டே இருக்கக்குள்ள இந்த இது அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி அந்த இதில் இன்டர்கட்டாக பண்ணது தான் அந்த இடம். அது ஒரு மாதிரி நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு மாதிரி ப்ளசண்ட்டான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். ஆமாம், அந்த இடம். ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போயிருக்கீங்களா, செட்டுக்கெலாம் போயிருக்கீங்களா? படம் எடுத்துகிட்டு இருக்காங்க, இது எப்படிலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா? பைசன் படம் 2 நாள் போயிருக்கேன். டோட்டலாக 88 days என்னமோ சொன்னாங்க, 88 days சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நாளில் 2 நாள் மட்டும் போயிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் நாள் போனேன், ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டப்போ போனேன். அதுக்கப்புறம் இடையில வந்து இந்த அமீர் சாரோட மர்டர் சீன் வரும்ல, செகண்ட் ஹாஃபில் வரும், அந்த நாள் மட்டும் நான் ஒரு நாள் மட்டும் போனேன். ஓகே, அவரோட மர்டர் சீன் மட்டும் போனேன் நான். அந்த பாலத்துக்கிட்டே பாலத்தில் வந்து மர்டர் அட்டம்ப்ட், மர்டர் வந்து அந்த வீட்டில் ஒன்று நடக்கும், அந்த செகண்ட் ஹாஃப் பெஞ்சிட்டு இருக்கும். அதுதான் மெயினாக ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். அது ரொம்ப பிடிச்ச சீன் ஆக்சுவலாக. ஏன்னா அது அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எல்லாமே அந்த இடத்துல வெறித்தனமாக மிரட்டி விட்டுருக்கும். ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு ரியலான ஒரு டெத்து பார்க்குற மாதிரி, எப்படி ஒரு மர்டரை வந்து நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற மாதிரியே இருக்கும். அது ரொம்ப இதாக இருக்கும். அந்த நாள் மட்டும் நான் போனேன். ஓகே, அதர் தென் துரு அண்ட் அமீர் சாரோட வேறோட ஆக்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி தான் இருந்திருக்கா? பசுபதி சார் தான். பசுபதி சார் பற்றி சொல்லி ஆகணும். எனக்கு சார்பாட்டால இருந்தே அந்த சார்பாட்டா பார்த்துட்டீங்கன்னா வந்து ரோசா டிஸ்ட்ரிக்ட் கபிலன் வந்து இருப்பார். நான் வந்து ரங்கவாத்திய சிசியண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, பசுபதி சார் என்ன பண்ணாருன்னா எதுவும் பேச மாட்டார், அப்படியே வந்து அப்படியே கம்பீரமா அப்படி இருப்பாரு. அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா வந்து அருவி மதன் சார் வந்து பையனை வந்து விளையாட வைங்க, கண்டிப்பா விளையாட வைங்க, அவன் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல வந்து பேர் வந்து எழுத வந்து ஒத்துப்பாங்களா, என் பையன் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அருவி மதன் சார் சொல்லுவார் வந்து, உங்க பையனே வந்து ஒரு குரூப் செட் பண்ணியிருக்கான், அவனுக்குன்னு வந்து பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, நீங்க வந்து ஒரு டீம் வந்து நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணா கண்டிப்பா விளையாட ஒத்துப்பாங்கன்னு சொல்லும்போது வந்து அந்த சீன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அப்பாவா வந்து என் பையன் திறமையை கட்டி போட்டிருக்குமே அப்படின்னு மாதிரி அந்த கண்ணில் அந்த எக்ஸ்பிரஷன் வெளிப்படுத்துற பாத்தீங்களா, என்ன மாதிரி மனுஷன் அவருனா. அதில் வந்து அவரோட எமோஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும். அந்த இதுலேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுவார், ஓகே அவனை விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் அது பயத்தோடையும் ஸ்டார்ட் பண்ணுவார். ஆமாம், கத்தியோட தான் ஆரம்பிப்பார். ஓகே எந்த பிரச்சனை இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம், அவனை விளையாட விடலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து அப்படியே போகக்குள்ளே அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கை உடைஞ்ச மேட்ச் வரும்ல, துருவோட இது இன்டர்வலில் கை உடைச்சிருவாங்க, கை உடைஞ்ச பிறகு மேட்ச் வரும். அதுக்கப்புறம் பெரிய லெவல் கிளப் டீம் ஆட ஆரம்பிக்கிறதுக்காக போயிட்டு அவங்கள்ட்ட பேசுவார், இந்த லால் சார்கிட்ட பேசுவார். லால் சார்கிட்ட பேசக்குள்ளே கூட சொல்லுவார் என்னென்னா, இந்த இது வந்து உங்கள் பகக்குள்ளேயும் பழிக்குள்ளேயும் வந்து என் பிள்ளை சிக்கிட்டாக்கா
பெரிய இதாகிடும், பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லக்குள்ள ரெண்டும் ரொம்ப ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு இடமா இருக்கிற இடத்துல வந்து இவன் போயிட்டு விளையாடுறதுன்ற வந்து ரொம்ப பெரிய இதுவாக இருக்குல்ல. அந்தமாரி விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணி அவர் நடிக்கிறதும் அவரோட எக்ஸ்பிரஷன்ஸும் ரொம்ப ஒரு மாதிரி வாழ்ந்துட்டாரு, அப்பாவே வாழ்ந்துட்டாரு. எங்கள் அப்பாவும் நான் வந்து ஒரு 1 வீக் வச்சு தான் நான் எங்கள் வீட்டில் படம் பார்க்க போனாங்க. தேட்டர் நான் போக சொன்னேன். அவங்க தீபாவளி அந்தமாரி விஷயத்தில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால 1 வீக் வச்சு போனாங்க. எங்கள் அப்பா பார்த்துட்டு என்னையும் உன்னையும் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணார். எனக்கு கடைசி டைமில் நான் வந்து கண் கலங்கிட்டேன். பசுவை சாரை பார்த்து பயங்கரமாக கண் கலங்கிட்டேன். ரொம்ப எமோஷனாக அவர் ஃபீல் பண்ணிட்டு என்கிட்ட ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தார் என்கிட்ட அப்பா. ஓகே. இதுலேயும் அதே மாதிரி லால் சாரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து அந்த கிளப்பில் ஜாயின் பண்ணிடுவார், துருவ் ஜாயின் பண்ணிடுவார். அப்போ வந்து அந்த சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஒன்றா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. வந்து அமீர் சார் கேங் வந்து இவங்களை அட்டாக் பண்ண வருவாங்க. இது லால் சார் கேட்பார், அவங்க கேங்கிட்ட கேட்பார், இது எப்படி நடந்துச்சு, யாரு காரணம்னு கேட்கும்போது வந்து எல்லாரும் வந்து துருவோட கண்ணை பார்ப்பாங்க. அப்போ அது முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவார் ஒரு நாள். அதுக்கப்புறம் அந்த சீனில் பார்த்தீங்கன்னா லால் சாரும் துருவ் சாரும் மீட் பண்ணுவாங்க. அப்போ லால் சார் சொல்லுவார், நான் வந்து அப்படி நினைக்கல, உன்னோட பேஷன், உன்னோட திறமையை பார்த்தா என் கிளப்ல வந்து நான் சேர்த்தேன். ஆனால் இங்கே இருக்க கட்டமைப்பு வந்து என்னை வந்து என் டீமில் வந்து நான் விளையாட வைக்க முடியாத மாதிரி கொண்டு வந்திருக்கு. வேற ஒரு டீம் நான் சஜஸ்ட் பண்ணுறேன், நீ அங்கே போய் விளையாடுன்னு சொல்லும்போது அந்த டீம் அவருக்கே ஒரு ரியலைஸ் பாயிண்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு இதில் மாட்டிக்கிட்டோமே, என் பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை இப்போ ஊர் பிரச்சனையா சமூக பிரச்சனையா மாறிடுச்சு அப்படின்னு வந்து அவருக்கு ரியலைஸ் ஆகி அவருக்கே ஒரு கில்ட் உண்டாயிருக்கும் இல்லையா? அவரோட ஆக்டிங் பற்றி சொல்ல முடியுமா அந்த சீன் பற்றி? அந்த இடத்துல ஆக்சுவலாக சொல்ல போனாக்கா அவர் அந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ண விஷயமே ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆக்சுவலாக அவருக்குள்ளே வந்து அவர் பின்னாடி நடக்கிற, அவரை சுற்றி நடக்கிற எல்லா பிரச்சனையும் தவிர்த்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக அவர் யோசிக்கக்குள்ள இவனுக்கு நம்ம எந்த விதத்துலையும் நம்ம வந்து கரெக்டான ஒரு பாதையை தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்றதுல வந்து அந்த குறிக்கோளில் வந்து கரெக்டாக இருந்தார். இருக்கிற மாதிரியான கேரக்டராக தான் அது டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, உனக்கு வந்து நான் எந்த உதவியாக இருந்தாலும் செய்கிறேன், அது வாத்தியார் அந்த பிடி சார் மூலயமா செய்கிறேன். ஸோ நீ எந்த இடத்துல எந்த டீமில் இருந்து ஜெயித்தாலும் பரவாயில்ல, அது நீ ஒரு கபடி வீரனாக ஜெயிச்சா மட்டும் போதும் எனக்கு, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புவார். அது அவரை வந்து ஒரு அந்த ஆப்போசிட் கேரக்டராக இருந்தாலும், ஆப்போசிட் கேரக்டர் மாதிரி இருந்தாலும் ரொம்ப அவரை வந்து ஒரு மிகைப்படுத்தின ஒரு இடமா தான் அந்த இடத்துல ஃபீல் ஆகும். ஏன்னா இவ்வளோ சப்போர்ட்டிவாக யாரும் அவ்வளோ இதுவாக பண்ணிட முடியாது. அதனால் அவர் ரொம்ப ஒரு இருந்துச்சு. படம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஜப்பானில் விளையாடுற மாதிரி ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வருது, மறுபடியும் அவங்க விளையாடுறது காமிக்கிறாங்க, மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வருது. அந்த விளையாடுறது காமிக்கும் போது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிக்கிறாங்க. அப்புறமா ப்ரீ கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக், இந்தியன் ஃப்ளாக் காமிக்கும் போது வந்து கலரில் மாறுது. ஸோ எடிட்டராக வந்து அது என்ன விஷயம், டெக்னிக்கலாக அது என்ன சொல்ல வர்றாங்க? அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ஃபஸ்ட்டு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, அது வந்து ப்ரெசண்ட்டு கலரில் வர்றது நம்ம இப்போ பிக்சர் ஃபுல்லாக பார்க்குறோம்ல, அது எல்லாமே வந்து பாஸ்ட் ஃப்ளாஷ்பேக். அது எல்லாமே ஃப்ளாஷ்பேக்கு. அந்த இடத்துலேருந்து ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு வந்து அவனால் விளையாட முடியல, அந்த ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கிறதுனால அந்த இது வந்து ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த கலர்ஃபுல்லாக வர்றது எல்லாமே வந்து அவனோட பாஸ்ட்டை காட்டுவோம், நம்ம ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக. இதில் நெகட்டிவும் இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும். இந்தமாரி விஷயத்தினால பாஸ்ட்டில் வந்து நடந்தது எல்லாமே வந்து கலரில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டேரக்டரோட ஐடியாவில் அந்தமாரி பண்ணது தான். ஓகே. எண்டில் அவன் விளையாட போகிறான் அப்படின்றது தெரிய வந்துட்ட உடனே அந்த இடத்துல கொடியிலேருந்து கலருக்கு மாற்றலாம், கலர் போய் அவன் ப்ளசண்ட்டாக விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்றது வந்து அவனால் தான் ஃபுல்லாக இதாக ஜெயிக்க போகிறோம் அப்படின்றத காட்டுறதுக்காக கலரில் மாற்றி. இது மாரி சார் இன்புட் தான். ஓகே, சூப்பராக இருந்துச்சு படத்தில். ஸோ நீங்கள் எடிட் பண்ணும்போது மாரி சார் வந்து உங்கள் டேபிளுக்கு வருவார். ஸோ அப்போதைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருப்பீங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கோம் அந்த டேபிளில்? நிறையா இன்புட் கொடுப்பாரு இல்லைங்களா? ஸோ அது எப்படி போயிட்டு இருந்துச்சு? ஆமாம், நிறைய இன்புட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அவரோட விஷன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல, அந்த விஷனில் வந்து நம்ம ஒர்க் பண்ணக்குள்ள கரெக்டாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். அந்தமாரி விஷயங்கள்லாம் இருக்குது. போயிட்டே இருக்கக்குள்ள அவர் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்ப்பார். கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா பண்ணுவார். மோஸ்ட்லி நிறைய சீன்ஸ் வந்து சீக்கிரம் ஓகே ஆகிடும். முக்கியமான அவரோட மெட்டஃபரிக்கலாக போகிற இடம் மட்டும் கொஞ்சம் நிறையா ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும். ஹெவியாக ஒர்க் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா எதுவும் தப்பாகிடக்கூடாதுன்றது வந்து. ஆமாம், அனிமல்ஸ் அப்புறம் பொலிட்டிக்கலாகவும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற விஷயமா இருக்குன்றதுனால அதை கரெக்டாக அவர் கொஞ்சம் டீல் பண்ணுவார். அந்த மாதிரி விஷயங்கள் நானும் கரெக்டாக அதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணி முடிச்சிடுவேன் நான். ஓகே.
ஸோ இதில் நீங்கள் ஏதாவது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த எடிட் பண்ணும்போது வந்து எனக்கு இந்த சீன் வந்து இது எப்படி வைக்கலாம், இதை சார்ட்ட கேட்கலாமா, இல்லை உங்களுக்கு சில கருத்துக்கள் இருக்கும். மாரி சார் விஷன் வேர்ல்டில் இருந்தாலுமே நீங்கள் வந்து இதை மாற்றி பண்ணலாம் சார், இதாவது பண்ணியிருக்கீங்களா? அதாவது சீன்ஸ் இருக்கா அப்படி ஏதாவது? ஆல்மோஸ்ட் அப்படி எதுவும் இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி எல்லா சீனுமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எல்லா சீனுமே வந்து எதுவும் மாற்றி பண்ணுற மாதிரி எந்த சீன்ஸும் கிடைக்கல. எல்லா சீனுமே வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. சீன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி உள்ள இந்த மாண்டேஜஸ் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண மாண்டேஜஸும் சாங்ஸோட மாண்டேஜஸும் இந்த மெட்டஃபரான மாண்டேஜஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணுற மாதிரி மட்டும் இருந்துச்சு. இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் பீரியட் எவ்வளோ நாள் போச்சு எடிட்டிங் மட்டும்? எடிட்டிங் மட்டும்னா லாஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட் டிராஃப்ட் முடிக்கிறதுக்கு வந்து லாஸ்ட் இயர்லேருந்து இந்த வருஷம் கரெக்டாக இந்த மார்ச் அந்த டைமில் வந்து மார்ச் ஏப்ரலில் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, முடிஞ்சிச்சுன்னா ஃபஸ்ட் டிராஃப்ட் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஃபைன் டியூன் தான் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஃபைன் டியூன் பண்ணிவிட்டு டெய்லியுமே டைரக்டர் பார்த்துட்டே இருப்பார். டெய்லியும் படம் பார்ப்பார் அவர். ஓகே, தினமும் படம் பார்த்துட்டு அவர் கரெக்ஷன்ஸ் ஏதாவது தோணும் அவருக்கு தோணிகிட்டே இருக்கும். 2 நாளுக்கு ஒரு டைமாவது நாங்கள் கரெக்ஷன் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அந்தமாரி ஒர்க்கு டெய்லியும் போயிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸாவது பண்ணிகிட்டே தான் இருக்கும். மெருகேற்றிக்கிட்டே இருப்பார். படம் ஃபுல்லாக வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்களா, ஒரு 3 hours 15 minutes சொல்லியிருந்தீங்களா டோட்டலோட டூரேஷன்? அதை வந்து நீங்கள் கட் பண்ணி 2 hours 48 minutes. ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் வந்து எப்பவுமே எடிட்டர் தான். நீங்கள் எத்தனை வாட்டி இந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரீவாட்ச் பண்ணியிருப்பீங்க? நீங்களும் மாரி சார் தான் பார்த்துருப்பீங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கணக்கு இருக்குல்ல, நான் இத்தனை வாட்டி இந்த படத்தை பார்த்தேன்னு, அது இந்த கவுண்ட் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக 400 times ஆகுது. கண்டிப்பாக பார்த்துருப்பேன். 400 times? ஆமாம், கண்டிப்பாக பார்த்துருக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இத்தனை நாளும் கண்டினியூஸாக பார்த்துட்ருப்பேன். சீன்ஸாகவும் ஒரு சில சீன்ஸ்லாம் ரொம்ப திரும்ப ரிப்பீட்டடாக பார்த்துருப்பேன். கண்டிப்பாக 400 times ஆகுது. கண்டிப்பாக பார்த்துருப்பேன். ஓகே, ரொம்ப அதிகமாக அதுதான் இந்த படம் தான் அதிகமாக பார்த்துருக்கேன் நினைக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி மாமன்னன் இவ்வளோ பார்த்ததில்ல. இது கண்டிப்பாக 400 300லேருந்து 400 கண்டிப்பாக பார்த்துருக்கேன். ட்ரிம் பண்ண சீன்ஸ் வந்து டெலிட்டட் சீனாக எங்களுக்கு எதுவும் வருமா, வாய்ப்பு இருக்குங்களா? டெலிட்டட் சீன்ஸாக 2 சீன் தான். அது எடுத்தால் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியான சீனாக தான் இருந்தது தவிர அவ்வளோ இன்ட்ரெஸ்டான சீன்ஸாக எதுவும் போகலை. அது வர வாய்ப்பு இருக்குங்க? வரும் சரி, டெலிட்டட் சீன்ஸ் வரும். ஓகே, அது என்னன்னு சொல்ல வேண்டாம், யார் மட்டும் இருப்பாங்கன்னு மாதிரி தான் சொல்ல முடியும். ஆமாம், இவரோட அந்த கண்ணன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும். இவரோட ரிலேட்டிவ் பசுபதி சாரோட ரிலேட்டிவ் கேரக்டர் அந்த அனுப்மாவோட அண்ணன் கேரக்டர் சண்டைக்கு போவார்ல, அவரோட கேரக்டர். அவர் ஏன் வந்து துருவ வந்து கபடி விளையாட விடலை அப்படின்றதுக்கான ஒரு ரீசனுக்கான ஒரு இது இருக்கும். ஓகே, அந்த சீன் ஒன்று இருக்கும். அப்புறம் இந்த பசங்க வந்து இந்த துருவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ஊரில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவனை மோட்டிவேட் பண்ணி விளையாட வைக்கிறதுக்காக ஒரு சீன் ஒன்று இருக்கும். அந்தமாரி ஒரு 2 சீன் இருக்குது. 2 சீன் மட்டும் எடிட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து மாரி சார் கண்டிப்பாக விஷ் பண்ணியிருப்பாங்க. இவங்களாம் எனக்கு இந்த மாதிரி விஷ் பண்ணாங்கன்னு சொல்லி என்னென்ன சொன்னாங்கன்னு மட்டும் சொல்ல முடியுங்களா? நிறைய பேர் விஷ் பண்ணாங்க. தெரியாத ஹைலைட்டாக வந்து உங்களுக்கு இது வந்து எனக்கு ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு, இந்த விஷயம் நான் எதிர்பார்க்கல, இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் சொன்னாங்க, எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி எமோஷனலாக இருந்துச்சு, அப்படி ஏதாவது விஷயம் இருக்கா? நிறைய பேர் விஷ் பண்ணாங்க. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் தெரியாதவங்க நிறைய பேர் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணாங்க. ரொம்ப லாங்கில் இருக்கிறவங்கலாம் வந்து பயங்கரமாக விஷ் பண்ணி, அவங்களுக்கு எனக்கு தெரியல, யாருன்னே தெரியல, ஆனால் பயங்கரமாக விஷ் பண்ணாங்க. ரொம்ப மெல்ட்டிங்காக நிறைய ஹார்ட்ஃபெல்ட்டாக கொடுக்குற மாதிரி நிறைய பேர் விஷ் பண்ணாங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரியிலேருந்து சொல்ல போனாக்கா, ஃபஸ்ட்டு வந்து ட்ரைலர் பார்த்துட்டு செல்வானாவுக்கு வந்து ஜிவி சார் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. இதுமாரி காலில் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். செல்வானா என்கிட்ட கன்வே பண்ணார். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ட்ரைலர் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்ற மாதிரி அவர் கால் பண்ணி விஷ் பண்ணி சொன்னார். அவர் எனக்கு சொன்னார், செல்வானா சொன்னார். படம் முடிச்சுட்டு ஒரு டான்ஸிங் ரோஸ் இருக்கார்ல. ஆமாம், ஷபீர் சார் வந்து எனக்கு ஆக்சுவலாக கால் பண்ணி விஷ் பண்ணார். அது ஒரு மாதிரி, ஏன்னா நம்ம பயங்கரமாக ஒரு பார்த்த ஒரு கேரக்டரில் டான்ஸிங் ரோஸ்ன்றது அவர் கால் பண்ணி விஷ் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் இவர் எடிட்டர் கணேஷ் சிவா இருக்காங்க, கணேஷ் சிவா கால் பண்ணி விஷ் பண்ணார். இந்த மாதிரி இன்னும் சில பேர்லாம் கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. சூப்பர் ப்ரோ. ஏன் ப்ராஜெக்ட்ஸ், அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் என்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு, ஏதாவது சைன் பண்ணியிருக்கீங்களா ப்ராஜெக்ட்ஸ்? இன்னும் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் இது பண்ணல, ஆனால் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, அது சைனிங் இதில் இருக்குது, ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் ஓகே, போய்கிட்டு இருக்கு. ஓகே, கண்டிப்பாகவே சொல்லணும் சக்தி. ஏன்னா வந்து ஒரு கல்லை வந்து செதுக்கி அதை சிற்பமாக மாற்றுறவங்க தான் படத்தில் வந்து எடிட்டர் சொல்லுவாங்க. என்னதான் வந்து நிறைய பேருக்கு மக்களுக்கு வந்து எப்பவுமே வந்து ஆன் ஸ்க்ரீனில் தெரிகிறவங்கள தான் கண்டிப்பாக வந்து பாராட்டுவாங்க, இவங்க இதை பண்ணியிருக்காங்க, இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு. ஆனால் படத்துக்கு பின்னாடி நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் வேலை பார்த்துருக்காங்கன்னு வந்து ஒரு 100ல் வந்து ஒரு 10 பேருக்கு தான் தெரிய வாய்ப்பு இருக்குது.
குமுதம் மூலியமாக உங்களை நாங்கள் தெரியப்படுத்துகிற சக்தி. மேலும் நிறைய ப்ராஜெக்ட் நீங்கள் சைன் பண்ணணும், நிறையா வந்து பெரிய லெவலுக்கு போகணுங்கிறது குமுதம் சார்பாக என்னோட வாழ்த்துக்கள் சக்தி. தேங்க்யூ. இன்டர்வியூக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.